உலகளாவிய தமிழஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இங்க வந்து நிறைய மீன் பிடிச்சோமா, செம்மையா வித்து செம காசு பார்த்தோமா. இப்போ அடுத்து நிறைய ஆமா எல்லா விதமாவும் கொலை பண்ணியாச்சு. யாரையும் தள்ளி விட்டு கொலை பண்ணலையே. அதுக்கு என்ன தள்ளி விட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீச்சல் தெரியுமா? வந்துருவேன். ஆமா இங்க என்ன நின்னாலே இவ்வளவுதான் தண்ணி நிக்குது. அன்னைக்கு பார்த்தோமே மீன் பிடிக்க வந்தாங்க, இங்க மீனே கிடைக்கல. அப்ப அதனால அப்படி சொல்லக்கூடாது. நீ வந்து நம்ம புதையல கண்டுபிடிக்க போறோம். அதான்டா மீன் கிடைக்கல, அட்லீஸ்ட் புதையலாவது பார்க்கலாமே. ஆமா நீ வந்து நம்ம ட்ரெஷர் ஹண்டிங் பண்ண போறாங்க. ஆமா புதையல் எடுக்க போறோம். எவ்வளவு கிடைக்க போதோ பயங்கர பணக்காரது. இந்த மேல எவ்வளவு வேலை சொன்ன இந்த பில்டிங்ல? ஜஸ்ட் 1.2 crores. அது அவ்வளவுதானே? அது ரெண்டா பாரு. இவன் வேற இருக்கானே, இவனுக்கு வேற பங்கு கொடுக்கணுமே. இல்ல எனக்கே இந்த காலுக்கு ஒண்ணு அந்த காலுக்கு ஒண்ணு வேணும். அப்புறம் அவனும் எங்க சேர்க்கறது? லாஸ்ட் டைம் இங்க தான் நம்ம வந்து தோத்து போயிட்டோம். அப்ப அதே கேங்கோட இங்க வந்து இன்னொரு உற்சாகத்தோட வந்திருக்கோம். என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கும் ஃபிஷிங் தான் பண்ண போறோம். ஆனா அது என்ன ஃபிஷிங்? பித்தளை இரும்பு அந்த காலத்துக்கு போருக்கு யூஸ் பண்ண குண்டு கிண்டு எல்லாம் இங்கதான் கிடக்கும். யோசிச்சு பாரு, தரைய கூட தோண்டி எடுத்துடலாம். இங்க தோண்டி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. உள்ள பொக்கிஷம் இருக்கலாம். அதுதான் நான் சொன்னேன். அந்த பில்டிங் எவ்வளவு விலை கேளு. திப்பு சுல்தான் யூஸ் பண்ண குண்டு இதெல்லாம் இருக்கலாம். கத்தி இருக்கலாம், வாள் இருக்கலாம். பார்க்கலாமா? நீங்க வந்து மேக்னெட் ஃபிஷிங் பண்ண போறோம். இந்த மேக்னெட் ஃபிஷிங் பண்றதுக்காக நான் 3 விதமான மேக்னெட் வாங்கியிருக்கேன். அமேசான்ல மேக்னெட் ஃபிஷிங் இந்த சீரியஸா போயிட்டு இருக்கு இந்த ஹாபி. நிறைய பேருக்கு அந்த ட்ரெஷர் ஹண்ட் பண்றதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. பாத்தியா பெரிய ரத்தம். ஆமா தெரியும். இது என்னன்னு தெரியணும்னா லாஸ்ட் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இங்க பாரு எங்க இருக்குது 3 மெண்டல் கையில என்ன இதுன்னு தெரியல. இப்படி போசல ஒரு ட்ரங்க் பட்டி ஒன்று வருதான், நல்ல வெயிட்டா இழுத்து அப்படி போட்ட ஒன்று. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அப்பா சின்ன வயசுல இருந்தே சின்ன வயசா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே ஓகே போயிட்டு இருக்கு. போகும்போது பார்த்தேன், அப்படி பார்த்துட்டு அப்படி பாக்குறோம்னா அப்ப அவ்வளவு வயசா ஆயிடுச்சு நமக்குலாம். அவன் சின்ன வயசுன்னு சொன்னான். அவன் இப்ப எவ்வளவு பெருசா இருக்கா. இவர முதல்ல வந்து இந்த மேக்னெட் தான். இது வந்து 338 ரூபா. இது வந்து 39 kg வெர்டிகல் புல்லிங் ஃபோர்ஸா. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்றானுங்க. இது வந்து 338 rupees தான். நான் வந்து இது எல்லாத்துக்குமே அஃபிலியேட் லிங்க் கொடுக்குறேன். நாம வந்து மெயினா கிணறு எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா? கிணறே இல்ல. கிணறு காலம் உண்மையா வடிவேல் காமெடி இப்போ உண்மையா ஆயிடுச்சு. இங்க பாருங்க அடுத்த மேக்னெட். அதுவும் அதே சைஸ் தான். இல்ல அதோட பெருசு. இது வந்து 799 இதோட விலை. இது வந்து 40 to 45 kg புல்லிங் ஃபோர்ஸா. அது ஏன் ஒண்ணே வாங்கினேன்? எத்தனை வாங்கிருக்கேன்? இது 2 இது எதுக்கு 800 ரூபா கொடுத்து போய்? இது 48 mm and 36 mm. லாஸ்ட் இதுதான் ரொம்ப இதுவான பவர்ஃபுல்லான மேக்னெட். இங்க பாருங்களேன், அதுக்கு பாக்ஸே எப்படி இருக்கு பாருங்களேன். வார்னிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி பேக்கிங்லாம் வேற லெவலில் பண்ணி மிரட்டுறானுங்க. இது பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இது வந்து 300 LB. அப்படின்னா இப்போ நான் குச்சிட்டேன்னு வச்சுக்கோ, கையில் வச்சுன்னு உள்ளே குச்சிடுறேன். 136 கிலோகிராம் பண்ணலாமா? ட்ரை பண்ணலாமா? இந்த கண்ணில் அவங்க குடிப்பான். 136 kilograms புல் பண்ணுமா? எனக்கு இதுதான் யூஸ் பண்ணணும், எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. இது வந்து எவ்வளோ தெரியுமா? 1900 இந்த மேக்னெட். இது 1900. ஓகே, 3 விதமான மேக்னெட்ஸ் இருக்கு. 3 டைப் ஆஃப் மேக்னெட். இதில் வந்து 3த்தையும் நம்ம வந்து அட் அ டைம் 3 பேர் வந்திருக்கோம். அதனால தான் நானும் அப்பா கோகுல் 3 பேர் இருக்கோம். 3 பேரும் யூஸ் பண்ணி பார்ப்போமா? அன்பி வாய்க்குள்ள ஒண்ணு வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஒரு வாயில நீ தானே கழுத்துல வை. ஒட்டாதா? கோல்டு எப்படி ஒட்டும்? கோல்டு ஒட்டாதா? கோல்டு ஒட்டாது. ஐயோ அப்ப என்னடா புதையல பண்றோம் வந்திருக்கோம். பாக்ஸ்ல இருக்கும். பாக்ஸ் உள்ள கோல்டு இருக்கும். உங்க பெரிய ஃபேன் நான். இப்போ கடைசி அந்த ராகா ஃப்ரெவன்ஜரிக்கும் பார்த்தேன். நல்லா இருக்கா? அப்படியே சொல்றீங்களா கேமரால? ஐயோ போய் உங்க ராகா ஃப்ரெவன் செம்மையா இருந்துச்சு. நான் அப்படியே லைக் போட்டேன். அந்த டிரான்சிஷன்லாம் உண்மையாவே தேங்க்யூ ஸோ மச். செம்மையா பண்ணியிருந்தாரு. படா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இது பாரு, 3 கலரா வாங்கியிருக்கேன். ஆமா, பச்சை வந்து ரொம்ப ஈஸி.
இது மஞ்சள் தப்பா காட்டி வச்சுக்கிது சூப்பர்ப்பா. இப்பெல்லாம் மீன் வந்து தென்படுதுப்பா. அது இப்ப வெறுப்பேத்திட்டு போகுது. விட்டதை பிடிக்கிறோம். வெறுப்பேத்திட்டு போகுது. எங்க மேக்னெட் வச்சு என்ன பிடிச்சிங்க பார்க்கலாம். மேக்னெட் எத்தனை வந்து இருக்கீங்க? தூக்கி போட்டு கையில வந்துருதா? மேக்னெட் ஒன்று தான்டா இருக்கு. 5 முடி கூட போடுங்கடா. இந்த வேற விட்டதை பிடிக்கிறோம். என்னப்பா கூகுள் விட்டதை பிடிக்கிறோம். கமான். நம்ம எப்ப பிடிச்சோம்? லாஸ்ட் டைம் பிடிக்க முடியாது. சாமுத்திரியா நம்ம இந்த இடம் மட்டும் இல்லப்பா, டிஃப்ரெண்ட் டெரைன்ஸ்ல போய் பண்ண போறோம். ஏய் அங்க பாருப்பா மீன் வெறுப்பேத்தின் போகுது. இன்னும் டெரைன்ஸ் இன்னும் எங்க போய் பண்ண போற? பீச்ல எல்லாம் போய் பண்ண போறோம். பீச்ல ஒண்ணுமே கிடைக்காது. அதுதான் நான் உனக்கு ஒரு இடம் வச்சிருக்கேன். தூக்கி அடிப்பா அப்பா, எண்டு பிடிச்சிக்கோ. இங்க பாருங்க. மெண்டலு. இங்க பாருங்க, அது விட்டீங்கன்னா இதோட போயிடும். அதனால தான் இப்போ உஷாரா கால் வச்சேன். போட்டு இதோட போயிருக்கும். அதுதான் அடிச்சா போவாதா? ஏடா போவாதையா இருக்கும். அது அவ்வளவுதான் ஆழம். ஆமா படுத்து பாரு. செம்ம வெயிட்டா குத்துறோம். நடிக்காது. 5 ரூபாய்க்கு நடிக்க சொல்லலாம், 5 ரூபாய்க்கு நடிக்காது. வா ராஜா வா ராஜா வா ராஜா வா ராஜா வா 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 வா. எதுவுமே மாட்டேன். என்னமோ மாட்டி மாட்டி வருது. ஃபீல் ஆகுதா? மீன் இதுல விட்டுடுச்சு. நிறைய இரும்புங்க இருக்குடா. செடின்னு நினைக்கிறேன். இல்ல இங்க பாரு, புடிச்சு புடிச்சு விடுது. அநேகமா பெரிய மேக்னெட்ல மாட்டோம். நான் மாட்டிக்கிது பாரு. 4 துண்டு இரும்பு, மண் இரும்பு. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. அங்கிள் எதுவும் மாட்டல. நம்ம இது ஹெவியா, இதுக்கப்புறம் இன்னொன்று ஹெவி இருக்கா? பரவாயில்ல, நான் இது போடுறேன். 899. இங்க பாருங்க, ஒரு 2 கையில பிடிச்சிக்கினேன். உஷாரா தூக்கேட்ரா. கமான். நான் சேர்ந்து உள்ள போயிட போறேன்டா. இழுத்துக்கிறேன். ஓ உள்ள இறங்கட்டும், உள்ள இறங்கட்டும். அது உடனே இறங்கிடும். சரி ஓகே, இழுக்கலாமா? சூப்பரா இருக்குடா இழுக்கிறதுக்கு. ரைட்டா இருக்காடா? ரைட்டா இருக்கா? டைட்டெல்லாம் இல்ல. முதல்ல எடுக்காம போறது. எனக்கு வெயிட் அங்க பாரு, சிக் ஆயிடுச்சு பாரு. அப்ப நம்ம போக போறது இல்ல. அதனால ஏதா வாமா, ஒரு ஸ்லைட் பின்னாவது வரட்டும். வேஸ்ட் அங்கிள். அட பாவி, சிக்கு பண்ணி விட்டான்டா. நான் மெயின் ஐட்டத்தை எடுத்து விஸ்டா. ஒரே நிமிஷம் அங்கிள், இன்னொரு ட்ரை. இரு இது மாதிரி தான் சிக் ஆகும். சரி அப்போ அப்படியே எடுத்துன்னு போங்க. போ அடி. அப்படியே எடுத்துட்டு போங்க. போங்க. அடி. அப்பா ஏறுமா. ஒரு இரும்பு கூட வரலையேடா. இது என்ன மிதக்குதா உள்ள? கீழே அடியில அவ்வளவுதான் ஆழம். அடி இறங்கி நடக்கலாம்டா. ஆழம் கிடையாது இது. அப்படியா? அப்பா அங்க பாரு, மேகம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்பா செமையா இருக்கு பாரு. நம்ம ஏன் தூரமா போட்டு தப்பு பண்றோம்னு நினைக்கிறேன். இங்கே போடு. இந்த இடத்துல நிறைய ஸ்ட்ரக் ஆச்சு எனக்கு. இதுவா அதான் மெயின் ஐட்டத்தை போட்டு பாத்துருவோமா? கைஸ் வந்து ஒரு மாதிரி சிக்காயி. என்னடா பாம்பா? என்னடா அது? fuck? நான் மந்திரிச்சு வச்ச கயிறா இருக்க போறா கோகிலே. ஐயோ இத வேற தொட்டா ஏதா பரவிடும். யாரா எடுங்கப்பா, எனக்கு தெரியாது. காஞ்சரா மாதிரி வேற பரவிட போறா உனக்கு. ஆமா, இங்கே போட்டு போங்க. பூ கட்டுற நூல்ரா? இல்ல மந்திரம் போட்ட நூல் ஏதோ. என்னடா இங்கேயே ஓட்டுது கீழே? ஆமா. 1800 rupees. டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இப்படி போடுறா, இந்த பக்கம் வாண்டியா, இந்த பக்கம் போடுறா. இங்க மாட்டிக்கிங்க. ஏதா கிடைக்குமா? கிடைக்கும், ஏமாற்றம் கிடைக்கும். ஏய் டைட்டா இருக்குடா. ஆமா, அந்த பக்கம் டைட்டா தான் இருக்கு. காத்தாடி விடுற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்டா. ஏமாற்றம். 1300 வருஷத்துக்கு முன்னாடி இது யூஸ் பண்ண ஹேர் பின்னு கிடைச்சிருக்கு கைஸ். இருங்க. ஹேர் பின்னா என்ன பின்னு? சாரி பின்னு. பா பரவாயில்லடா, 1800 ஒரு சேஃப்டி பின் கிடைச்சிருக்கு. இந்த முடிஞ்சுதா. மறுபடியும் ஒரு ஹேர் பின்.
ஏய் இது பவர்ஃபுல் இதெல்லாம் ஏதோ ஆகுது. சரோஜா தேவி யூஸ் பண்ணேன். கன்னடத்து பைங்கிலி. அப்புறம் என்னது சரோஜா தேவி யூஸ் பண்ணது. ஏய் 1800 ரூபாய்க்கு 2 பொருள் மாட்டிருக்கு. போடே. ஐயோப்பா எவ்வளோ தூரம் போட்டேன். கைஸ் கொஞ்சமாவது மெமரபுளாக கிடைக்கிற வரைக்கும் இங்கேருந்து நம்ம நவரவே போகிறது. ஐயோ போக மாட்டாங்க இன்னைக்கு வீட்டுக்கு. என்னமோ வந்திருக்கு. நட்டு ஆமா. ஏய் 3 தடவையும் 3 ஒன்று கிடச்சிருக்குடா. சரி இந்த பக்கம் போடலாம். கீழே பயங்கரமாக பிடிக்குதுடா. எல்லாம் பிடிக்குது. ஆனால் அதுக்கு நம்மளை பிடிச்சா நல்லா இருக்கும். கொஞ்சமாக இதெல்லாம் வரும். வெயிட்டாக வருது அப்புறம் விட்டுடுச்சுடா. அது வெயிட்டாக வருது ஏதோ மாட்டுது. சரிக்கு அங்கிள் காசு உண்மையிலே காசு கிடச்சிச்சுடா. 1 கோடி ரூபா கிடச்சிருக்குடா. பேசுகிறா அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறா. இதே மாதிரி 1 லட்சம் ரூபா போட்டிங்கன்னா 1 லட்சம் ரூபா எடுத்துக்கலாம். ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல. என்ன வரும் அடுத்து என்ன வருது பார்க்கறதுக்கு. ஐயோ லூசா பண்ணி இல்லடா அதில் போட்டுடுறா. காலில் பிடிக்கிறதுக்குள்ள ஓடிச்சுடா அது. சும்மா வேணும்டே பண்ணாத. வேணுட்டே யாருன்னா போடுவாங்களா? வந்துச்சு பார். அப்பா தூக்கி உள்ள போட்டு இதெல்லாம் கயிறுல வந்துக்கிட்டு. அதுதான் இங்க தங்கம்டா தங்கம் ஒட்டாது. தங்க ஒட்டாதாடா. ஆமா இது பித்தளை கைஸ். இல்ல தங்கம் தான். அடகு வச்சிடலாம். பாருங்களா சபையா இருக்குல்ல. பரவாயில்ல ஒரு நல்ல ஃபைண்ட் தான். செயின் இங்கே பாரு. இன்னொன்று அதுலயே என்னது காசா? ஆமாண்டா பேசாம அதான் சொல்றேன். ஏறி நிறைய காசு கிடைக்குது. நிறைய இது இங்கே ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கச்சிரும் போகுது. ₹1 இப்படியே போட்டு 1 ரூபா எடுத்து தங்க மாட்டாங்க. நீ பக்கம் வை. ஏய் என் மேலே வச்சாலே நானே தங்கம் தான்டா. அதுதான் மாட்டல. அவங்க இது பண்ண சடங்கு பண்ண வராங்க. தப்பான விஷயம் மாட்டிக்கு போகுதுப்பா. சடங்கு பண்ண வராங்க. நீ தள்ளி விடு. இடத்த காலி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கரைக்கு போகிறாங்க. இப்போ தூக்கி போட்டான்னு இதுலாம் கரைப்பாங்களா? கரைக்கிறாங்களுக்கு. அன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து கரைச்சாங்க. இப்போ என்ன தெரியுமா அவங்க அந்த கரைக்கிறது ஏதாவது வச்சுட்டு போடுவாங்கல்ல. இப்போ நம்ம போட போனால் அவங்க போட்டது 5 செகண்ட் நம்ம எடுத்துகிட்டு அப்படி போடணும். பாட்டியோ தாத்தாவோ மாட்டிக்கிட்டு வேற லொக்கேஷன் அந்த பக்கம் போகலாம். லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம விழுந்து பிடிச்சோம்ல 2வது இடத்துல. இங்கே தான் கொஞ்சம் நிறைய மாட்டிச்சு. அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த குடிகார அங்கிள்ஸ்லாம் இருந்தாங்களே நான் பேசும்போது இங்கே தான். இங்கே கொஞ்சம் நிறைய மாட்டோம் நினைக்கிறேன்ப்பா. என்ன நினைக்கிற? இதெல்லாம் வேலை செய்கிறாங்கல்ல எல்லாத்தையும் எடுத்து உள்ளே தான் போட்டிருப்பாங்க. இப்படி தான் நம்ம அங்கேயும் நினச்சோம். அங்கேயும் ஒன்றும் மாட்டல. ஏய் என்னடா ஒன்றும் மாட்டலன்ற? மாட்டலாம் பெருசாக தான் மாட்டல. ₹1 2 சார் என்ன நினச்சிங்க? தங்கமோ ஒட்டாதுன்ட்டீங்க. ஏதாவது ஒன்று இரும்பாவது கிடச்சி எதாவது வாங்கலான்னு பார்த்தோம். சரி பார்ப்போம். இங்கே எதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கத்தையும் இங்கே செம க்ளீனாக இருக்குது. செல்லம் உள்ளே போய் எங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லு. ஏய் அதுல ஜாலியாக உட்காந்துக்குது. அதுக்கு கூலாக உட்காந்துக்குது. பேசாம நம்மளும் அப்படி போய் உட்காந்துடலாமா? உட்காந்தே பிடிக்கலாம் போல. போயிட்டு கையாலே இப்படி தேய்ச்சி ஏதாவது மாட்டுச்சு எடுத்துன்னு வந்துடலாம். ஆனால் இங்கே பாம்புலாம் சார பாம்புலாம் நான் பார்த்தேன் இன்னைக்கு. அப்படியா? அவர் உட்கார்ந்த மாதிரி போயிட்டு வந்துட்டாருடா. சரி முதல்ல மீடியம்லேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். சூப்பர். என்ன சொல்லிட்டு இவரு விட்டாரு? இதுக்கு தான் சொன்னேன் அந்த எண்டில் வந்து அதை பொடிடான்னு. அது போனோன்னு இருக்குது. அது பேச்சாடா பேசுன கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. கடைசியில் எங்கள் மேக்னெட்டை எடுக்கிறதே பெரும்பாலையாக போச்சு. நான் எதனா மாட்டுச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்பா போடுது பாரு. ஏய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு. இங்கே வர்றா. அதுவும் இல்லை வருதான்னு பார்க்குறேன். மெல்ல ஏன்னா கயிறுக்கு வலிக்கும். நம்ம வெயிட்டாக கேபிள் போடுங்க. திருப்பி போட்டு அங்கே போய் கையில் கால் போடு. போடுறா தக்கி. ஏய் காமிக்கிட்டோம் கைஸ் இது வந்து அக்பர் யூஸ் பண்ண கத்தி. அக்பர்டா. அக்பர் யூஸ் பண்ண மாதிரி இல்லையே. கடையில் இந்த பார்பர் யூஸ் பண்ண கடை. பாம்பு ஒட்டாது இல்லை. திருப்பி அதே தான்டா வருது. போய் மாட்டிக்கிது. இல்லப்பா அங்கேயாவது போட அதெல்லாம் ஒன்று வந்துலே இருந்தது. ஒன்றுமே இல்லை. பாம்பு சுற்றின்னு வருதான். ஐயோ என்னமோ இது கர்மம். அங்கிள் அது கிளிப்பு. அது பேர் நான் எக்ஸாம் இது இல்லை புக் பண்ணுவாங்களே. இல்லை கைஸ்
இங்கே ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டே நல்லா இல்லை. எதனா ஒன்று மாட்டுச்சுன்னா கூட அது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒன்னோட மாட்டல, போர் அடிக்குதுங்க. உன்னோட மாட்டியா? கத்தி மாட்டிச்சுன்னா கத்திலாம் ஒரு மாட்டுறா. அங்கெல்லாம் நான் செயினே மாட்டுச்சு. கூகுள் போட்டிருக்கான், கூகுளுக்கு எதனா லக் இருக்கான்னு பார்ப்போம். அங்கிள் உங்களுக்கு மாட்டின மாதிரியே அங்கே மாட்டுக்குது. எல்லாம் மாட்டுது அங்கே. மூஞ்சி வர போறேன் நான். அப்புறம் உன்னை மேக்னெட் போட்டு பிடிக்க முடியாது. சாவி இருக்கா? வண்டி சாவி அதில் ஒட்டின்னு வந்துடுவேன். இங்க பாரு, ஏதோ பென்சில் ஏதோ மாட்டிருக்கு. பென்சிலா? இதுரா உளி உளி இல்லை உளிலாம் மாட்டுது. மாட்டினதுலே ஹெவியான ஒரு ப்ராடக்ட். கண்டென்ட் செதுக்கிறது. எடுக்குங்களா அங்கிள்? எடுக்க முடியல அங்கிள். இருக்கிறதுலே கிடைச்சதுலே இதான் பெருசு. ஒரு கத்தி கிடைச்சிது. டூல்ஸ் தானே கிடைக்குது. அது என்ன சென்டிமெண்ட்டா? எல்லாம் இந்த வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. எதனா எங்கடா போறதுன்னு சொல்லி இங்கே போட்டுட்டு இருக்கிறாங்க. எடுக்க முடியலடா. அப்படியே போய் கைஸ் அவ்வளோதான் கைஸ். புறா எடுக்க முடியல. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? அதான்டா வாங்கின ப்ராப்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தான். கரெக்டாக அந்த க்ளவுஸை போடுறான் இப்போ. டேய், இதுல வந்து ஃபிஷிங்க்கு வாங்கினதுடா. நம்ம மீனெல்லாம் பிடிப்போம், அது செதில் குத்தம், கையில் பிடிக்க முடியாது. இது வாங்கினேன்டா. அப்பா பரவாயில்ல, நீ ஃபைண்ட் பரவாயில்ல. நாட் பேட் பட் நாட் எக்ஸலண்ட். நாங்கள் இப்போ ஆத்தரமாக எடுத்துன்னு இருக்கிறோம். நாளைக்கு பீச் ஓரமாக எடுக்க போகிறோம். பீச்சில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து கமர்ஷியலான ஒரு இடம், நிறைய பேர் வந்துட்டு போகிற இடம். இதை விட அங்கே நிறைய பேர் வந்துட்டு போகிற இடம். இரும்பு கிடைக்குதோ இல்லையோ, பிளாஸ்டிக் நிறைய கிடைக்கும். சிரிக்கப்படாது, சிந்திக்கணும். இதெல்லாம் தான் கைஸ் எங்களோட ஃபைண்ட் இன்னைக்கு. பரவாயில்ல, எக்ஸைட்டிங்காக வச்சுது எங்களை இந்த ஐட்டம்ஸ் தான். என்னப்பா ஒரே பேட்மேன்ஸாக இருக்கிறாங்க. வேற சண்டை அங்கே. சரி, ஒரு அதிசயம் காமிக்கிட்டா. இங்கே பாரு, இதை முடிஞ்சா எடுப்போம். எடுக்கலாமே. இப்போ வந்துடும் ஈஸியாக. பல்லு வரவே வராது. எப்படா உள்ள பல்லு தள்ளி இருப்பாங்க. அது அப்படியே கார் பண்ணுறது. இங்கே பள்ளிக்கரணை கோயில் குளத்துக்கு வந்திருக்கோம். சூப்பராக இருக்கும் இந்த குளம். மழை காலத்துலலாம் அருமையாக இருக்கும். மேலே வந்து நிறைய மேலே ரொம்ப பேட்டு, கீழே ரொம்ப பேடு. மண்டையிலே போட போகுதுப்பா. சீக்கிரம் போட்டு சீக்கிரம் எப்பா எவ்வளோ இருக்கு பாரு. உட்காந்தாச்சுப்பா. இங்கேயும் நிறைய பானைகள்லாம் இருக்குதுப்பா. எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். எங்கள் ஒரு பேட் ஆயா? டேய் ஆமாண்டா, டேய் எல்லாம் பேட் ஆகி தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்குதுடா. பா கொரோனா கன்ஃபார்ம் பா இங்கே இருந்தா. ஒரு பேட்டா மேன் பிடிக்கிச்சு. மேன் பேட்டா அது? என்னடா ஏதோ கொக்கு மாதிரி போய் அண்ட் பண்ணுது. இங்கேயும் அதே மாதிரி தான் தட்டி தட்டி வருது. ஒன்றும் இல்லை. கீழே பாரு, உங்களுக்கு காசு நிறைய போடுவாங்கடா கோயிலில். ஏய், அது என்ன காசு? எல்லாம் கரைக்கும் போது காசு போட்டிருப்பாங்க. அந்த காசு தான் அது. ஐயோ, அதை வர நம்ம வீட்டுக்குலாம் எடுத்துட்டு போயிருக்கோம். அம்மா பார்த்துட்டுனா காலி. ஐயோ ஐயோ பா 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 அங்கே பாரு, தெரியல. தெரிஞ்சு விட்டையை போட்டுக்கிட்டு இருக்காது. இன்னொரு வாட்டி போட்டா விட்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன்ற இன்னொரு வாட்டி போடலான்ற. மேலே ஒருவாரு அப்படியே வெள்ளை கலரில் போட்டு வந்திருக்காரு. லூஸ் ஆகுது. ஐயோ ஐயோ, என்னப்பா துணிலாம் வருது. அது மறுபடியும் அந்த மாதிரி அவங்க துணியை போட்டிருக்காங்கப்பா. இப்படா ஒரே பேடா இருக்குங்க. ஒரே ஒரு இலை மாட்டிக்குது. அப்புறம் பேட்டோட ஆயில தான் நம்ம குளிப்பாட்டிட்டு போவோம். ஓகே, நம்ம லொக்கேஷன் மாற்றோம். லொக்கேஷன் சரி கிடையாது. கொரோனா பாயிண்ட் இது. கொரோனா பாயிண்ட் அந்த மட்டும் பரவாயில்லையே. துணி வருது, அங்கே பாரு பானை இருக்குது. இங்கே இருக்குது பானை பாரு. வேணாம் போகலாம். ஒரு பேட் வைப்ரேஷனாக இருக்குங்க. 65 வருஷம் சென்னை எக்ஸ்பீரியன்ஸில் இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கவே மாட்டேன். எங்கே தெரியுது அது? இது வந்து லீலா பேலஸ் தானே? புரோக்கன் பிரிட்ஜா? புரோக்கன் பிரிட்ஜுக்கு இந்த பக்கம். இந்த பக்கம் அதான் அந்த பக்கம் புரோக்கன் பிரிட்ஜ். அதான் இது தெரியுதா? அவனை இந்த இடத்துல எதுவும் கிடைக்கலடா, வேற எங்கேயுமே கிடைக்காதுப்பா. சென்னையே இங்கதான்ப்பா வருது வெளில. வேற ஏதோ ஒன்று வெட்டி தலை கொண்டு போறான் போயிடுறான். அதை பார்த்து அதை வெட்டி எடுத்து போறாங்க மாதிரி. கேட்டா நமக்கு இல்லப்பா, அவர் தாங்க டைரக்டர். போடலாம் இந்த இடத்துல போட்டு பார்க்கலாம். நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிறைய செம்மையா கிடைக்கும். என்னது இது? இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா. ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. யாரும் இல்லை இங்க.
இந்த பக்கம் அலை இருக்குது, இந்த பக்கம் தண்ணி இருக்குது, இந்த பக்கம் மணல் இருக்குது, இந்த பக்கம் பெரிய பெரிய பில்டிங் இருக்குது. நாங்கள் மொத்தம் தண்ணியாக இருக்கும். கமான் தோரா, உனக்கு லக் இருக்கா பார்ப்போம். ஹெவி மேக்னெட் மாத்திரம் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். மற்றதெல்லாம் செம்ம மோக்கையாகுது. இதுதான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. செம்மையாக இழுத்துன்னு வருது. யாரையும் இழுக்கல, இழுக்கோன்னு நினைக்கிறேன். பா செமையாக இருக்குது. ஃப்ரேமாக பார்க்க அப்படியே கிளாஸ் மாதிரி இருக்குது. 1 2 3 அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. லாஸ்ட் சான்ஸ். லேக்லேயே கிளிப்பு, கத்தி, எவ்வளோ 3 ரூபா 3 ரூபா ஒரு செயின், கிளிப்புங்கெல்லாம் கிடச்சிட்டு இங்கே ஒன்றோட கிடைக்கல. இன்னும் அப்படியே அச்சுன்னு வருவோம்ண்ணே வெளியில் இருக்கிறதுலாம். அதில் ஒன்றும் இல்லை. இதில் ஒன்றும் கிடைக்கல. வேஸ்ட்டு இவ்வளோ தூரம் வந்து 2 இடமும் ஒன்றும் கிடைக்கல. ஒரு கோயில் குளம், இங்கே கடற்கரை நிறைய கிடைக்குது பொழுது. இங்கே போடலான்ட்டு வந்திருப்பார். நம்மளை பார்த்துட்டு அடப்பாங்களான்ட்டு அவர் போடுறாரு வந்து போய். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி, டோரா அண்ட் கோகுல். ஏமாற்றத்தோட போறது அவர் இல்ல, நம்ம தான். எவ்வளவு புஷா பாரு. ஒரே வலை வீசினாரு, அவ்வளோ வந்துருச்சு. ஒரு குடுக்குல வேணும்ல. ஆமாடா.